ஹலோ ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் 1 மினிட்ல நான் வந்து பர்சனலாக நான் ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் பர்சனல் ஸ்ட்ராட்டஜி சொல்லி போட்டது இல்லையா, சேம் கான்செப்ட் தான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து எதில் ஃபினிஷ் பண்ணணும், சேம் அதுலேருந்தே நான் வந்து ட்ரேட் பண்ண போகிறேன். அண்ட் இப்போதைக்கு நான் ட்ரேட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து $200 நான் வந்து ஃபஸ்ட்டு கேபிட்டலாக நான் வச்சுருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமாக வரும். சரிங்களா? ஸோ இது நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஏயுடி சிஏடி பேர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அப் டைரக்ஷன்ல கொடுக்கலாம். ஓகே, அப் டைரக்ஷன்ல கொடுத்துட்டேன். இது வந்து டவுன் டைரக்ஷன். ஓகே, கரெக்டாக டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஏயுடிசிஏடும் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஏயுடிசிஏடி வந்து அப் டைரக்ஷனுக்கு பாசிபிள் இருக்கு. அதாவது இந்த கேண்டில் ஆக்சுவலாக வந்து அப் டைரக்ஷன் போகணும், பட் இருந்தாலும் கரெக்டாக இந்த லெவலை வந்து டச் பண்ணுது. அப்போது பர்ஃபெக்டான ரேஞ்ச் இதுதான். மேபி இந்த கேண்டில் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து அப் டைரக்ஷனுக்கு ஹை பாசிபிள் இருக்கு. நமக்கு அந்த இதில் வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகும். வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். ஸோ 2 கரன்சியில் என்ட்ரி எடுத்தோம் இல்லையா, இது வந்து இப்போ 3வது ரன்னிங்கில் இருக்குது. பட் ஆக்சுவலாக வந்து 2 நமக்கு ஆல்ரெடி வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. இதுவுமே நமக்கு இப்போ எடுத்த என்ட்ரியுமே டார்கெட் ஹிட் தான். பட் இருந்தாலும் ஆக்சுவலாக இந்த கேண்டில் வந்து கண்டிப்பாக வந்து மேலே போகணும். நான் அதுக்காக தான் வந்து இப்போ 2 என்ட்ரி நான் எடுத்துருக்கிறேன். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து 5 என்ட்ரி எடுத்திருந்தோம் இல்லையா, 5ல் வந்து நமக்கு 4 டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு, 1 மட்டும் தான் டார்கெட் ஹிட் ஆகலை. பட் இதில் வந்து ஆக்சுவலாக நம்ம இப்போதைக்கு ஸ்டில் 3rd வந்து ரன்னிங்கில் இருக்குது. 2 ஆல்ரெடி வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. 3rd இப்போதைக்கு மார்டிங்கில் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து இது நமக்கு வந்து டார்கெட் ஹிட்டு நம்ம ட்ரேட் எடுத்ததில் நம்ம ஏன் அப்படின்னா லேட் என்ட்ரினால நமக்கு டார்கெட் ஹிட்டு. இன்கேஸ் நம்ம இந்த இடத்துல நான் அப்டேட் எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல டார்கெட் ஹிட் ஆகிருக்காது, நம்ம அதை வந்து மிஸ் பண்ணியிருப்போம்.
ஸோ மார்டின்லாம் ரன்னிங்கில் இருக்குது, பார்க்கலாம். மேபி நான் வந்து நெக்ஸ்ட்டு இன்கேஸ் இது ரெட் ஆனாலும் நான் நெக்ஸ்ட் வந்து என்ட்ரி எடுக்க நான் ரெடியாக இருக்கேன். ஏன் அப்படின்னா கம்பல்சரி வந்து அது வந்து மேலே போகும். பட் இதை வந்து M2 தான் நான் இப்போ எடுக்கவே போகிறேன். பட் M2 நான் வந்து யாருக்கும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் இந்த செட்டப் வந்து கொஞ்சம் அக்யூரஸியாக இருக்குது. ப்ளஸ் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால நான் அந்த M2 என்ட்ரிக்கே நான் போகிறேன். இன்கேஸ் M2 என்ட்ரியில் நமக்கு வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு இன்னைக்கு வந்து லக்கில் நான் இருக்கோம், பார்ப்போம். பட் M2 நீங்கள் எடுக்காதீங்க. 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா M2 வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் எல்லாருக்கும் கிடையாது, கேபிட்டல் இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். பிலோ 100க்கு கீழே உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா 5 மினிட்ஸோ 1 மினிட்ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே M2 போயிடாதீங்க. அண்ட் M1 கூட நான் இப்போதைக்கு மேக்ஸிமம் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. பிலோ 100 கீழே இருந்துச்சுன்னா ஒரு 100க்கு மேலே 200 300 500 இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து M1 கம்பல்சரி உங்களுக்கு. பட் M2 வந்து 5 மினிட்ஸில் ஓகே, பட் 1 மினிட்ல உங்களுக்கு M2 வந்து ஓகே கிடையாது. டைல் அதிகமாக இருக்குது, பரவாயில்ல. 3 என்ட்ரி. பட் 3வது என்ட்ரி வந்து M2ல நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். இதுவுமே வந்து நம்ம இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு 3 அவுட் ஆஃப் 3. இப்போ நெக்ஸ்ட் ஒரு கரன்சியில் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்து அப் டைரக்ஷன் போக சான்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக இந்த இதுவும் அப் போச்சு, இந்த இது நான் வந்து டவுன் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஏன் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் டவுன் வரும் அப்படின்னா நான் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ரிவர்சல் மூமெண்ட் கொடுத்துருக்கு. ரிவர்சல் மூமெண்ட் கொடுத்தும் இது ப்ராப்பராக வந்து பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் ஒரு என்ட்ரிக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம், பாசிபிளி இருக்கு. GBP CHF 83%. ஐ திங்க் நம்ம கொடுக்கும்போது ஒரு 82% கிட்ட இருந்திருக்கு. பட் என்ட்ரி நமக்கு கரெக்டாக கிடச்சிது. ஸோ நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகே,